வழக்கு எண் 48C. திருமணமான 3 மாதங்களில் ஒரு பெண் மரணம். தற்கொலைவா கொலையா உறுதி செய்ய முடியவில்லை. காரணம், அந்த பத்திரங்கள் அரசு அலுவலகத்திலிருந்து காணாமல் போனது. 10 வருடங்கள் கழித்து அந்த பெண்ணின் சகோதரி, அவள் ஒரு நிருபர், மாயா, அந்த வழக்கை மீண்டும் திறக்க முயன்றாள். மாயா, அனிதாவின் தங்கை, ஒரு யூடியூப் நிருபர். ஒரு வழக்கை மீண்டும் திறக்க முடியுமா? ஆம், ஆனால் அதற்கு தன்னுடைய உயிரையே பணயம் வைக்க வேண்டியிருந்தது. அவளுக்கு தெரியும், காவல் நிலையம், நீதிமன்றம், அரசு அதிகாரிகள் யாரும் வழக்கை மீண்டும் எடுக்க மாட்டாங்க என்றால் ஒரு பெரிய நபர் இதில் இருந்தார். அந்த வழக்கை மூடியது ஒரு போலீஸ் அதிகாரி மட்டும் இல்ல, ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மனோஜ். அவன்தான் அனிதாவை திருமணம் செய்தவன். அவனுடைய குடும்பம், அரசியல், சக்தி, ஊழல் எல்லாமே ஒன்று சேர்ந்தது. அனிதாவின் சாவு ஒரு தற்கொலை ஆக்கப்பட்டது. ஆனால் 2023 அந்த வழக்கை விசாரித்த போலீஸ் அதிகாரி இறந்து போனார். அவரது வீட்டில் மாயா ஒரு கோப்பை கண்டாள். அந்த கோப்பில ஒரு குரல் பதிவு, அனிதாவின் குரல். வழக்கில் இருக்கவே இல்லாத ஒரு புகைப்படம், ஒரு அங்கீகரிக்காத பத்திரம். அந்த குரல், அதுவே அனிதா. மாயா, என் பேச்சு யாருக்கும் தெரியக்கூடாது, என்னை கொன்னுடுவாங்க. அப்படிதான் தொடங்குகிறது அந்த ஆடியோ பதிவு. அந்த ஒரு பதிவு வழக்கையே முழுக்க மாற்றக்கூடியது. ஆனால் அதை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியுமா? அந்த ஆடியோ வெளியான பிறகு மாயாவை தொடரும் ஒரு கார், வீட்டுக்கு வரும் கேமரா இல்லாத மடிப்புகள். உண்மை தெரிஞ்சவங்க எல்லாம் செத்துட்டாங்க, நீயும் அந்த வரிசையில சேர வேண்டாம் அப்படின்னு ஒரு அனாமதேய குரல். ஒரு பழைய பென் டிரைவ் ஒரு கோழிக்கூட்டிலிருந்து கிடைக்கிறது. அதில் அனிதா இறந்த நாளைய சிசிடிவி பதிவு. அவள் வீட்டு வாசலில் ஒருவன் பளிச் வெள்ளை சட்டையோடு வருகிறார். வீடியோ மங்கி இருக்கிறது. ஆனால் ஒரு மேட்ச் அந்த அரசியல்வாதியை ஒத்து இருந்தது. நீதிமன்றத்தில் அந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்க மாயா முயன்றாள். ஆனால் வழக்கறிஞரே சொன்னார், இது அதிகாரப்பூர்வமாக இல்லை, ஏற்க முடியாது. அவளுடைய மூச்சு நெஞ்சுக்குள் அடங்கிவிட்டது. ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் வந்தது, வெளிக்கொண்டு வா, மக்கள் முன்னால். அவள் அந்த ஆடியோவையும் வீடியோவையும் எல்லா ஆதாரங்களையும் ஒரு யூடியூப் வீடியோவாக மாற்றினாள். இது ஒரு மன அழுத்தம் அல்ல, ஒரு திட்டமிட்ட கொலை. நான் என் அக்காவுக்காக பேசுகிறேன், அவள் சொல்லியது. வெறும் 48 மணி நேரத்தில் 3.5 மில்லியன் பேர் அந்த வீடியோவை பார்த்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் அவளுடைய வீடு தீக்கிரையானது. வீடு எரிந்தது. காவல்துறையிடம் புகார் கொடுத்த போது விசாரணையில ஷார்ட் சர்க்கிட்னு சொல்லிட்டாங்க. ஆனால் யாரும் பார்க்காத சிசிடிவி கேமரா ஒன்று எதிர் வீட்டு மாடியில் இருந்தது. அந்த வீடியோவில் இருந்து தெரிகிறது, ஒரு கருப்பு சட்டை அணிந்த ஒருவன். அந்த முகம் தெரியல, ஆனா கை தெரியுது, ஒரு தழும்பு இருக்கிறது. அதே தழும்பு அந்த அரசியல்வாதியின் நண்பனுக்கு உண்டு. கேஸ் வெளியானதிலிருந்து யாரும் விசாரிக்காமல் இருந்ததுக்கு காரணம் ஒன்று, அந்த மனிதன் ஒரு முன்னாள் அமைச்சரின் மகன். அனிதாவை கொன்றதற்கு பிறகு அவளுடைய இறுதி சத்தம் அந்த வீடியோ மூலம் உலகம் முழுக்க கேட்குது. இப்போது அந்த ஆதாரங்கள் மாயா கையில் இருக்கின்றன. அந்த வீடியோவை பார்த்த மக்கள் கோபம், எதிர்ப்பு, பத்திரிகையாளர்கள் குவியலாக வீடு வந்தனர். அரசியல் அமைப்புகளை வச்சு விசாரணை தொடங்கியது. முதல் முறையாக 20 வருடம் கழித்து அந்த வழக்கு மீண்டும் திறக்கப்பட்டது. வழக்கு ஆரம்பமான அன்று அரசியல்வாதி கைதானார், சட்டத்தின் முன்னிலையில் ஒருவனாக. அதன் பின் அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அடுத்த நாளைய செய்தித்தாள் ஹெட்லைன், ஒரு சப்தமில்லாத சாட்சியின் வெற்றி. சில உண்மைகள் கொஞ்சம் தாமதமாக தெரியும், ஆனால் தெரியாம போகவே முடியாது. அனிதா பேசவே இல்லை, ஆனால் அவளது சத்தம், அவளது சிகை விரித்து சத்தமில்லாமல் அழைத்த கேள்வி இப்போ ஒரு நாடே கேட்குது. மாயா ஒரு பத்திரிகையாளர் மட்டுமில்லை, ஒரு சகோதரி, ஒரு போராளி. அந்த ஆவணங்களை அழிக்க முடியாதவன் வந்தான். ஆனா அவள் உண்மையை உலகம் முழுக்க எழுதிவிட்டாள். உண்மை எப்போதும் பின்தங்கலாம், ஆனா அடக்கமாகாது. ஒரு உண்மை மூடிய பின் அதை மறைப்பவர்கள் சில நேரம் வெல்லலாம். ஆனா அதை தேடி வரும் ஒருவராலோ அல்லது ஒரு கோபமுள்ள தேடலாலோ அந்த உண்மை வெளிவரும். இந்த கதையில் உண்மை மட்டுமல்ல, நம் சமூகத்தின் குரலும் ஒளிந்திருக்கிறது. அந்த சத்தமில்லாத சாட்சிகளுக்காக லைக் பண்ணுங்க. இனி வரும் உண்மைகளை ஒருங்கிணைக்கும் பயணத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.